நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மிச்ச கதையும் சொல்லுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் எப்ப பாத்தீங்க? ஒரு 3 நாளைக்கு அப்புறமா ஒரு ஆல்பத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. கவிஞர் வாலி எழுதின பாடல். அதுக்கு அடுத்ததா நாங்க சந்திச்சுக்கிட்டது அங்கதான். கட் பிரதீபா, இன்னொரு டேக் போலாம். ஃபினிஷிங் மட்டும் 1 மோர் போலாம். நீ ரெடி தானே? போலாம். ஓகே, எல்லாரும் ரெடி இல்ல? ஸ்டார்ட் சவுண்ட். ஓகே தானே? ஓகே தானே? ஓகே சார். வணக்கம் சார். சார் நீங்க அங்க வந்து உட்காருங்க சார். இல்ல, நான் கிளம்புறேன். இந்த வழியா போனப்போ ஷூட்டிங் பார்த்தேன், பார்த்துட்டு போலான்னு நிறுத்தினேன். அது ஒரு ஆல்பத்துக்காக சார். இல்ல, பிரதீபா மேடத்தை கொஞ்சம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணணுமா? நான் இப்போ கூப்பிடுறேன் சார். ஓகே. பிரதீபா. சொல்லுங்க சார். உன்னை பார்க்கறதுக்கு பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. என்னையா? ஆமா, கிருஷ்ணதாஸ் சார். கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாமா. ராஜேஷ், ஸ்கிரிப்ட் எடு. சார், நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்தேன். நான் ஏதாவது பண்ணணுமா சார்? நிச்சயமா. சொல்லுங்க சார், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். உங்களால முடியும். ஷியோரா நான் பண்றேன். என் தேவையை நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. இல்ல சார், 100% நான் முடிவு பண்ணிட்டு தான் சொல்றேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்க மேல அளவில்லாத காதல். உங்களோட கணவனா வர்றதுக்கு எனக்கு தகுதி இருந்ததுன்னா, உங்களுக்கு முழு சம்மதம் இருந்துச்சுன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்டில் பேசிட்டு நீங்களும் யோசிச்சு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க. பாஸ்கரன், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. கிருஷ்ணதாஸ் சார் என்ன பார்க்க வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னு தெரியுமா? ப்ரோகிராம் புக்கிங் பண்ணுவாமா? ரெகுலர் புக்கிங். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாரு. சும்மா காமெடி பண்ணிருப்பாரு. இல்ல, சீரியஸா தான்.
யோசனை பண்ணி சொல்ல சொன்னாரு. இவ்ளோ பெரிய கோடீஸ்வரன் என்ன கல்யாணம் பண்றதா? போலாமா? தாஸ் சார் எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு. டான்ஸ்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிரதீபாமா, இந்த விஷயத்த பாஸ்கர் மாமா கிட்ட சொன்னதும் அவர் முகம் ஏன் வாடி போயிடுச்சு? அது எனக்கு அன்னைக்கு புரியல. என்ன அவரு விரும்பியிருக்காரு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாக்கலையா? இல்ல, ஆனா என் டான்ஸ பார்க்க நிறைய இடத்துக்கு வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, மிச்சத்தை சொல்லுங்க. தாஸ் சார் ப்ரப்போஸ் பண்ணதும் யோசிச்சு சொல்றேன்னு தானே சொன்னேன். எவ்வளோப்பா? ஐயோ, சரிப்பா. பாட்டிமா, பாஸ்கர் தாத்தா வராரு. சீக்கிரமா ஓடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. பார்க்க போன ஆளை பாத்துட்டீங்களா? பார்த்தம்மா. என்ன மாமா இது அவ்வளவு சீக்கிரட்டா? உண்மையை சொல்லுவாமா, நான் வினயோட காலேஜ் வரைக்கும் போயிருந்தேன். எதுக்கு மாமா? சும்மா காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். எவ்வளவு பெரிய காலேஜ்! இந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய காலேஜ். அட, அப்படின்னா நீங்க வினய் கூடவே போயிருக்கலாம்ல. சோனாமெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? இப்படி ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அப்புறம் ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து நாம ஆசைப்பட்ட ஆளுங்களை தட்டிட்டு போயிடுவாங்க. நீ எதை வச்சுமா சொல்ற? பிரதீபா அம்மாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே? ஆமா, ப்ரோக்ராம்க்குலாம் நான் தான் கூட்டிட்டு போவேன். அம்மாவை அப்பவே உங்களுக்கு பிடிக்கும் தானே? அதுல என்னமா சந்தேகம்? நான் வெறும் அன்பை சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அப்படி யாரு சொன்னாங்க? உண்மையை சொல்லுங்க, கரெக்ட் தானே? அதெல்லாம் சும்மா யாரோ தேவையில்லாம போய் சொல்றாங்க. பிரதீபா அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதும் காதல் தோல்வியால அலைஞ்சிங்கல்ல? ஏமா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். முத்து, சொல்லு, நீ முத்து தானே? கம்பெனி லாரி டிரைவர் தானே? அது அம்மா அம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. உனக்கு தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும்.
எனக்கு தெரியாதுமா. அப்படி செய்ய சொல்லி உன்கிட்ட யார் சொன்னாங்க? மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா சொன்னாங்க. சொல்லு, என்ன நடந்துச்சு? அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, ஒண்ணுமே தெரியாது. முத்து, முத்து, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நில்லு. ஐயோ, பாட்டிமா, என்னோட செல்ல பேத்தி இங்க வந்துட்டாளா? என்ன பண்ற? ஆமா செல்லம், நம்ம பிரதீபா பாட்டி இப்போ இங்க இருந்து ஓடி வீட்டுக்குள்ள போனதை நீ பாத்தியா? இல்ல. பிரதீபா பாட்டி எப்போவாவது சேர்ல இருந்து எழுந்த மாதிரி நீ பாத்தியா? இல்ல. பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் எப்படி அவங்க நடப்பாங்க? சொல்லுங்க ராஜீவண்ணா, கான்ஃபிடென்ஷியலா? சரி, நீ இங்கே இரு, நான் வரேன். சொல்லுங்கண்ணா. அந்த பொறுப்பை எல்லாம் கம்பெனியால ஏத்துக்க முடியாதுன்னா. உங்க ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன் ராஜீவண்ணா. ஐயோ பாட்டிமா, மேல பாருங்க பாட்டிமா. பாட்டிமா. பாட்டி தள்ளுங்க. ஐயோ, அனு, என் செல்ல அணுக்குட்டி. என்னாச்சு? பாட்டியும் பேத்தியும் ரொம்ப அன்பா இருக்கீங்க. அஞ்சனா, நான் அங்க நின்னுக்கிட்டு போன் பேசிட்டு இருந்தேன். மரத்துல இருந்து தேங்காய் விழுறத பார்த்து இவதான் என்ன காப்பாத்துனா. இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திருக்கா. இவ என்னோட தங்கம். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
ம். நன்றி கடவுளே. இறங்கி வா. ம். லக்கேஜ் எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். நீ முதல்ல உள்ள வா. ஹாஸ்டல் ரெடி ஆகுற வரைக்கும் நான் ஏதாவது லாட்ஜ்லயே தங்கிக்கிறேனே. அப்ப நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்? டாடி என்ன சொல்லுவாரோன்னு தானே நீ பயப்படுற? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ராஜீவ் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே வந்திருக்கலாம். ஓ, அதுதான் விஷயமா? சொல்யூஷன் ரெடி. கார் வந்த சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் ஆகுதேம்மா. அப்புறம் ஏன் உள்ள வர இவ்வளோ நேரம் ஆகுது? உள்ள வரதுக்கு தயங்கிக்கிட்டே வெளியே ஒருத்தன் நிக்கிறான். யாரு? வினய் தான். இன்னைக்கு ஹாஸ்டல் ரெடி ஆயிடும்னு சொன்னாங்கல்ல. சில ரூம்ஸ்ல மெயின்டெனன்ஸ் நடக்குது. இன்னும் 2 வாரம் ஆகுமா. அதனால நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப நல்ல விஷயம் எல்லாம் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொல்லு. உங்க பெர்மிஷன் இல்லாம அவன் உள்ள வர மாட்டானா? அப்படியா? ஆமா. வா. என்னப்பா? சார், வெளியிலேயே ஏன் பண்ணிக்கிற? இங்க நீ எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். சாதாரணமா இந்த மாதிரி வெளியாள் வந்து தங்க எந்த வீடும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல வயசு பொண்ணு இருக்கு, அதனால முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா என் வீட்டுல பொண்ணுங்க இல்லாததுனால ஐ டோன்ட் அப்செக்ட் அட் ஆல். டாடி, இப்ப நீ உள்ள வரலாம்ல? உங்களுக்கு சிரமம் இல்லையா? நானும் எங்க டாடியும் யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணலேன்னு ரொம்ப கவலையா இருந்தோம். அப்படிதானே டாடி? ஆமா. இங்க பாரு வினய், எங்களை நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி சந்தோஷமா இருக்கவை. வா உள்ள வா. உட்காருப்பா. இல்ல சார், பரவாயில்ல. இவனை நாம ராகிங் பண்ணாதான் சரியா இருக்கும். ஆமா, உட்காரு. ஒழுங்கா உட்காரு. நான் போய் இவனுக்கு ரூம் ரெடி பண்றேன். நீ பொதுவா 4 பேர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்னு அஞ்சனா என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆமா சார், என் லைஃப்ல நான் ஒரு 5 வருஷம் எப்பயும் சுயநினைவு இல்லாமையே இருப்பேன். நினைவே இருந்தாலும் வழியில நான் துடிச்சிட்டு தான் இருந்திருக்கேன். அப்போ நாங்க வேற ஏதோ ஊர்ல இருந்தோம். 9 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் பிகே பிளான்டேஷனுக்கு வந்தோம். அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தேன். பசங்கள்லாம் எருமை எருமைன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சிட்டானா அது நான் தான் சொல்லுவாங்க. டீச்சர்ஸும் அதை தான் நம்புவாங்க. தண்டனை எனக்கு கிடைக்கும். நாள் ஆக ஆக எல்லாரையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் விலக ஆரம்பிச்சேன். அப்போ உன் அம்மாவை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. உயிரோடு தான் இருக்காங்கன்னு அப்பா சில பேர்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன். நான் அப்பா கிட்ட எதுவும் கேட்டதில்லை. அப்பாவை காயப்படுத்துற எதையும் நான் கேட்டதில்லை. அப்படித்தான்ப்பா இருக்கணும். அனு பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டான். அவ ஏதாவது சாப்பிட்டாளாமா? சாப்பிட்டா. அவளை நீ நல்லா கவனிச்சுக்கோமா. அனு பாப்பாவை நான் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன். அவளை மட்டும்தான் நான் இப்ப கவனிச்சுக்கிறேங்கிற கம்ப்ளைண்ட் மனு சார் கிட்ட இருந்து வந்துச்சு. நீங்களும் இப்ப அஞ்சனா மாதிரியா ஆரம்பிச்சிட்டீங்களாமா? அப்படியே விட்டுற முடியுமா மனு? இன்னைக்கு நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? என் மண்டை உடைஞ்சு நான் ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருப்பேன்.
பிரெயின் டெட்டே கூட ஆயிருக்கும். அணுக்குட்டி தான் இன்னைக்கு என்ன காப்பாத்துனா தெரியுமா? கடவுள் தான் அணுவை அனுப்பி வச்சிருக்காருமா. ஆமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதாம்மா. நான் அவளை என் கூடவே வச்சிருந்து நல்லபடியா வளர்ப்பேம்மா. கண்டிப்பாம்மா. ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க. உனக்கும் அந்த குழந்தை மேல உரிமை இருக்கு. என்ன உரிமை? அதெல்லாம் நீ மெதுவா தெரிஞ்சுக்கலாம். அசோகன் வந்து அந்த குழந்தைய கேட்டா கூட இனிமே நான் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அம்மா, நம்ம வேற ஏதாவது பேசலாமா? என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதும்மா. சரி, வேற பேசலாம். நாம பிரதீபாவை பத்தி பேசலாம். அவளுக்கு உடம்பு குணமாயிடுச்சோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. அப்புறம் எதுக்கு அத்தை வீல் சேர்ல இருக்கணும்? உனக்கு என்ன தோணுதுமா? இல்லம்மா, எனக்கு சந்தேகம் இல்ல. அவளுக்கு என் மேல பகை இருக்கு. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. எனக்கே தெரியாம என்ன எதிர்க்க எல்லாத்தையும் ரெடி பண்றா. சச்சா, நீங்க சும்மா அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் அவளை நான் என்னைக்கும் பகையா நினைக்கல. என்ன காம்ப்ரமைஸா இருந்தாலும் ஏத்துப்பேன். டாடி, சொல்லுமா. சோனா, நேரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஆன்லைன்ல எதுவும் கிடைக்காது. நான் ஆர்டர் பண்ண வேணாமா? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. ஓ, டின்னர் பத்தி சொல்றீங்களா? ஏமா, வந்தவங்களுக்கு ஏதாவது நீ சமைச்சிருக்கியா? இல்ல, நான் ஒரு குக் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். கிச்சன்ல இருந்து ஸ்மெல் எதுவும் வரலையா? அது நீ ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல எடுத்து சூடு பண்ணி வச்சிருப்ப. சூடு பண்ணதான் ஃப்ரிட்ஜ்ல எதுவும் இல்லையே. நீங்க வாங்க வாங்க, ஒரு விஷயத்தை காட்டுறேன். வாங்க. என்னம்மா நீ? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க டாடி. என்ன அங்க பாருங்க. ஐயோ, எப்படி இருக்கு டாடி என் குக்கு? ஏய் சோனா, உண்மையிலேயே நீ பெரிய கேடிமா. கெஸ்ட்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவங்கள குக் ஆக்கிட்ட நீ. அவனுக்கு டிகிரி கிடைக்கலனாலும் எஸ்கேப் ஆயிருவான். ஆனா நான் குக்கிங் கத்துக்கோமா. ஓ, போன் அடிக்குதுமா. சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சொல்லு மல்லிகா. வினைக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் கிடைக்கலையா? ஏதோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமா? கேள்விப்பட்டேன். வினய சோனா இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டா. அத பாஸ்கர் சொன்னாரு. இப்பதான் எனக்கு தெரியும். அதான் நான் கால் பண்ணேன். அப்படின்னா நாளையில இருந்து வினய் இங்கேயே தங்கிக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வினய் இங்க வந்துட்டான்னு நான் யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணனாமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லனா. இல்ல வினய் கம்ப்ளைண்ட் பண்ணானா? ஐயோ இல்லனா. நான் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமங்கிறதுக்காக தான் சொன்னேன். வினய் இங்க தங்குறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா? ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ வினய் இங்கேயே இருக்கட்டும். என்ன? அப்படியே ஆகட்டும். ராஜீவண்ணா, எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. வினய் என்கிட்ட பிரதீபாவை எங்கேயோ பார்த்திருக்கிறதா சொல்றான். மனு என்கிட்ட வினய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான்.
இத எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்தா அப்ப பிரதீபாவோட மகனா அவன் இருப்பானோன்னு உனக்கு டவுட், அப்படிதானே? அது இல்ல, அப்படி நான் சொல்லல. அந்த குழந்தை அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. நாம இப்ப பேசுற விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயம் மல்லிகா. சரி, நாம இத பத்தி அப்புறம் பேசலாம். நான் முதல்ல வினய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். சரிங்கண்ணா. குட் நைட். குட் நைட். இந்தா. அட, நீ இவ்ளோ பெரிய ஆள்னு தெரியாம போச்சு. டாடி வர சொல்லி சாப்பிட சொல்லலாம். கூப்பிடட்டா? டாடி, டின்னர் ரெடி. வந்துட்டேன். ஓஹோ, கலக்கி இருக்காமா. இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. உட்காருங்க. ஏப்பா, நீ உட்கார. இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இங்க பாரு, கஸ்ட் தான் முதல்ல சாப்பிடணும். உட்காருப்பா. உட்காரு. ஓ, பிரமாதம். இப்படிலாம் சமைக்க எப்படிப்பா கத்துக்கிட்ட? அம்மாவும் அக்காவும் இல்லாம வளர்ற பசங்க இதெல்லாம் கண்டிப்பா கத்துப்பாங்க. முதல்ல அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் அது எனக்கு பிடிச்சு போயிருச்சு. அப்பப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவேன். சத்தியமா சொல்றேன்ப்பா, ஏ கிளாஸ். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டேஸ்டான ஃபுட்டை நான் சாப்பிட்டது அஞ்சனா சமைச்சப்போ அதேதான். கேவலமான ஃபுட்டை சாப்பிட்டது நான் சமைச்சப்போ. சேச்சே, அவ்வளோ கேவலம்லாம் இல்ல. ஓ, அப்புறம் ஃபாரன்சிக் நீ படிக்கிறதுக்கு நடுவுல வினய் கிட்ட கொஞ்சம் நீ சமையலையும் கத்துக்கோ. முயற்சி பண்றேன். நானாதான் நல்லா சமைக்காம இருக்கேன். அப்புறம் சமையல்காரையா ஆக்கிடுவாங்களோன்னு பயம் எனக்கு. ஓ, சரி சரி. ஏய், என்ன சாப்பிடுப்பா. அப்பாவும் மகளும் எவ்வளவு இயல்பா பழகுறீங்க, அததான் பார்த்தேன். ஓஹோ. எங்க அப்பா ரொம்ப சாஃப்ட், ஆனா ரொம்ப சீரியஸ். என்ன இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட உரிமைய அவரு மறுத்ததில்ல. வினய், இனிமே நீ இந்த மாதிரி சமைக்கிறதுல டைத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. கொலை கேஸுகளும் இன்வெஸ்டிகேஷனும் தான் நீங்க சந்திக்க போற சேலஞ்சஸ். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆமா, பிரதீபா மேடத்தோட ஆக்சிடென்ட் அந்த கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு ப்ராஜெக்டா இருக்கும்ல, அந்த கேஸோட டைரி கிடைச்சா ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். இறந்து போனவர் பெரிய விஐபி கிருஷ்ணதாஸ். இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் தான் வினய் கிட்ட சொன்னேன். நமக்கு நெருக்கமானவங்களோட கேஸா இருந்தா ஒரு த்ரில் இருக்கும்ல. இல்ல, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குமா? அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வினய், டின்னர் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. இதுதான் இனிமே ஒரு ரூம். இந்த மாதிரி பெட்ல எல்லாம் படுத்தா தூக்கம் வருமானு எனக்கு தெரியல. பழக்கமும் இல்ல. தூக்கம் வரலன்னா நான் கீழே படுத்துப்பேன். இதெல்லாம் 2 நாள்ல பழகிறோம். அப்புறம் வினய், நாம இனி கண்டிப்பா பிரதீபா ஆண்டி கேஸ ஃபாலோ பண்ணணும். நடந்தா நல்ல ப்ராஜெக்ட். அதுல என்னெல்லாமோ ரகசியங்கள் இருக்கு. நம்ம சும்மா விசாரிச்சு பார்க்கலாம். நான் ரெடி. கண்ட்ரோல் இல்லாம வந்த ஒரு லாரி கார்ல வந்து மோதினதா சொல்றாங்க. கிருஷ்ணதாஸ் அங்கிள் ஸ்பாட்ல இறந்துட்டாரு. மகன் இருந்தான், காணாம போயிட்டான். பிரதீபா ஆண்டி வீல் சேர்ல இருக்காங்க. முடிஞ்சா அந்த பையனே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். என்ன
பண்ணலாம். அப்போ காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். யாரை பார்க்கணுங்க? யாரையும் பார்க்கறதுக்கெல்லாம் வரல. பைக்கை நிறுத்திட்டு போலான்னு வந்தேன். ஆஃபீஸ்ல இருந்து என்கிட்ட டெலிவரி பண்ண சொன்னாங்க. மேடம், பைக் ரெடி. எல்லா பேப்பர்ஸும் இதுல இருக்குது. அப்போ நான் கிளம்பவா? சரி. வரேன் மேடம். யாருக்கு மேடம் இந்த பைக்கு? யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கதான் எல்லாரும் கார் வச்சிருக்காங்களே. மனு சார் பைக் வேணும்னு சொன்னாரா? அவனுக்கு எதுக்கு பைக்கு? இது காலேஜுக்கு போற ஒரு பையனுக்கு. இங்க யாரு காலேஜ்ல படிக்கிறா? பாஸ்கர், இத வினைக்காக நான் வாங்கியிருக்கேன். எந்த காலத்து பசங்க மாதிரியே அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. மேடம், இப்படியெல்லாம் யார் மேடம் பண்ணுவாங்க? எல்லா பசங்க மாதிரி அவனும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா, அவன் எழுந்த சந்தோஷத்தை எல்லாம் திரும்ப கொடுக்கணும். இனியாவது அவன் நிம்மதியா இருக்கட்டும். வா. அஞ்சனா, இந்த பைக் பாத்தியா? வினைக்காக மேடம் வாங்கியிருக்காங்க. அம்மா என்கிட்ட சொன்னாங்க. வண்டி எடுங்க மாமா, என்ன கூட்டிக்கிட்டு 2 ரவுண்டு சுத்துங்களேன். ஹலோ, வயித்துக்குள்ள ஒரு சின்ன பாப்பா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த மாதிரி பைக்ல சுத்தணும்னு ஆசை. இன்னும் 1 வருஷம் ஆகணும், அப்புறம் மனு கூட்டிட்டு போவான். ஏன் பாஸ்கர், நீங்க பைக் ஓட்டுவீங்கல்ல? ஓட்டுவேனே. அப்ப நீங்களே கொண்டு போய் வினய் கிட்ட கொடுத்துருங்க. அத நீங்க தான் கொடுக்கணும் மேடம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கொடுக்கற மாதிரியே கொடுங்க. அம்மா சொல்றது கரெக்ட் மாமா. கடவுளே, இந்தாங்க. நீ இப்படி வாமா. மாமா ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. மெதுவா. ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டியே ஓட்டணும். சரி, போதும். கரெக்டா இருக்கா? கரெக்ட். போயிட்டு வரேன். ஓகே. அம்மா, மாமாவோட சந்தோஷத்தை பாத்தீங்களா? அத நான் என்னைக்கும் பார்க்க ஆசைப்படுறேன். சரி, நீ வா. டாடி, ஒரு 2 வீலர் கண்டிப்பா வேணும். ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கார்லயே போய்க்கோ, நான் கம்பெனி கார்ல போய்க்கிறேன். வாடா. என் லக்கேஜையும் நான் எடுத்துக்கவா? அது எதுக்கு? ஏதாவது ஒரு லார்ஜா பார்க்கலாம். டாடி, இவன் கண்டிப்பா என்கிட்ட நல்ல அடி வாங்க போறான். ஏன்பா தம்பி, நீ இங்க தங்கிக்கிறதுல நாங்க ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டோமா? இல்ல சார். அப்புறம் மல்லிகா நேத்து ராத்திரி கால் பண்ணியிருந்தா. ஹாஸ்டல்ல அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் பிகே நிலையத்திலேயே தங்கிக்கலாம்னு சொன்னா. உனக்கு இப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு பிகே நிலையம், இன்னொன்னு இங்க. இங்கேயே இருக்கேன் சார். சரிங்க டாடி. சரிம்மா, போயிட்டு வா. வா போலாம். வரேன் சார். போயிட்டு வாப்பா. பாஸ்கரா, வாப்பா வாப்பா. பைக்கெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. மகனுக்காக மேடம் வாங்கி கொடுத்தாங்க.
ஓ ஆஹா. சூப்பரா இருக்கேப்பா. டாடி, காரை நீங்களே வச்சுக்கோங்க. ம். டேய், வண்டி எடு. எதுக்குப்பா இப்படி மேடத்துக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க? வினய், நான் அப்படி அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. காலையில இதை பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். வினய், நாம கேட்காம பண்றவ தான் மல்லிகா. பாஸ்கர் சார், நீயே இந்த கீய உன் கையால அவனுக்கு கொடுப்பா. ம், வாங்கிக்கோ. இந்த பேக் என்கிட்ட கொடு. இந்தப்பா, ஜாக்கிரதை. வரேன்ப்பா. சரிப்பா. ம், இந்தாப்பா. ம், நான் ஏறட்டுமா? நீ ஏறுமா. ஏறு. ஆ. இத புடி. ம். ம். டாடி, நெக்ஸ்ட் சாட்டர்டே நாங்க ஒரு இடத்துக்கு போக போறோம். ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். பிரதிபா ஆண்டியோட ஆக்சிடென்ட் கேஸ்க்கான டீடைல்ஸ் எடுக்க போறோம். வரேன் சார். வரேன்ப்பா. பாஸ்கரா, அவன் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா? சந்தோஷமா இருக்கும். நீ கொடுத்து வச்சவன்பா. இப்படி ஒரு மகன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சார்? பிரதீபாவை முன்னாடி டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் கூட்டிட்டு போனது இந்த பாஸ்கர் தானே? ஆமா சார். உங்களுக்கு பிரதீபாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிரதீபாவும் கிருஷ்ணதாஸும் கல்யாணம் பண்ணதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணினேன். கார்ப்பரேட் இந்தியான்னு மாத்தினதும் அதுக்கப்புறம் தானே. நான் கிளம்பிடுமா சார்? எப்படி போவீங்க? நான் இப்போ கிளம்புறேன், போகும்போது விட்டுடுறேன். ம், வாங்க, உள்ள வாங்க. அம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு போக வேண்டாம், ஹாலிடேல. உனக்கு ஸ்கூலுக்கு போறது பிடிக்குமா இல்ல வீட்ல இருக்கிறது பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். இது என்ன ரெண்டும் பிடிக்கும்? ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், இங்க இருந்தா உங்களை பார்க்கலாம், அப்புறம் விளையாடலாம். அப்ப போய் விளையாடு. தேச துரோக வழக்கில் கைதான அலினாவுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு. ஜாமீன் கிடைக்குமா? அவ அனுவ கேட்டு வருவாளே. என்ன அம்மா? உங்க அம்மா நாளைக்கு வந்துட்டாங்கன்னா? வரட்டும், பார்க்கலாம். அவங்க வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா? கூட்டிட்டு போக மாட்டாங்க. எப்படி சொல்ற? நான் உங்க கூட தான் இருப்பேன், போக மாட்டேன். அஞ்சம்மா கூடவே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லணும். சொல்றேன்.
பிரதீபா பேசுறேன். டாக்ஸி வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க ஒரு 15 நிமிஷத்துல வந்துருங்க. அன்னைக்கு பார்க் பண்ணிருந்த இடத்துலயே பார்க் பண்ணிடுங்க. ஓகே. இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்க. சிரிக்காத. என்ன சொன்னாலும் அப்படி சிரிச்சே மயக்கிற. இனிமே நீ சாப்பிடலன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ் எல்லாம் எனக்கு விஷயமே இல்ல. அவ்வளவு பெரிய ஆளா நீ? அடடா, என்னால இதை நம்பவே முடியல. என்னம்மா இது? பொறாமப்படுறியா? எங்க பெரியப்பா எப்படி மயங்கினாருன்னு இப்ப புரியுது. உண்மையிலேயே நீங்க பேரழகிதான். இந்த கெட்டப்ல எங்க கிளம்பிட்டீங்க? இந்த கெட்டப்ல யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. ஆனா கிட்ட பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிரும். அப்ப பாத்துக்கலாம். எங்க போறீங்க? ஒரு 2-3 இடம் போகணும். என் கதையோட பிளாஷ்பேக்க கண்டுபிடிக்கணும். மல்லிகாமா ஞாபகத்துல இருக்கட்டும். கவனிச்சுக்கிறேன். ஒரு முறை மாட்டிக்கிட்டேன். அம்மா, எனக்கு ஏற்கனவே தெரியும்னு ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வந்தா அன்னைக்கே என்னோட உறவை அவங்க முறிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு மல்லிகாமா உங்களை வெறுக்கிறாங்க. எனக்கு தெரியும். நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கனே, நீ 2 பேரையும் ஒரே மாதிரி பார்த்தா போதும். ஒரு காலத்துல நானும் மல்லிகாவும் இணை பிரியாத தோழிகள், தெரியுமா? எங்களுக்குள்ள நாங்க எதையுமே மறைக்க மாட்டோம். எதா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுட்டு தான் நான் அதை செய்வேன். தாசனுக்கு ப்ரப்போஸ் பண்ணத நான் உன்கிட்ட சொல்லிருந்தேன்ல, அதையும் நான் முதல்ல சொன்னது மல்லிகா கிட்டதான். ஆளை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். தொடர்ந்து 3 நாள் ப்ரோக்ராம் இருந்துச்சு. 2 நாள் வெளியூரு. அப்பாவையும் அம்மாவையும் என்னோட ஒரே அண்ணனையும் நான் தானே கவனிச்சுக்கணும். அம்மா இன்னும் வரலையா? இல்ல. உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னோட ஒரு வெளிநாட்டு ஃபேன் கொடுத்தது. உன்கிட்ட தான் வாட்ச் இல்ல, நீ கட்டு, நான் பாக்குறேன். இங்க பாரு, எப்படி இருக்கு? ஆஹா, ஸ்டைலா இருக்கு. காலேஜுக்கு இத போட்டு கலக்கு. Thank you dear. சரி, கொடு. மல்லி, எனக்கு ஒரு சூப்பரான ப்ரொபோசல் வந்திருக்கு. சூப்பர்னா எப்படி? அவர் உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன். எந்த வசதியும் இல்லாத ஏழை வீட்டு பொண்ணா இருக்கிற என்கிட்ட வந்து, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளுன்னு என்ன கேக்குறாரு. யார் அந்த பாக்கியசாலி? கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் கிருஷ்ணதாஸ். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.